ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்ன வாங்க போகிறோன்னா இனி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ. இது வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. ருத்ரா ப்ரோ தான் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள் ப்ரோ, பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொலாப் பண்ணலாம் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்னா இதோட இன்னொரு பாட்டுக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், மியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அப்போது வந்த பேர் நான் ரியாக்ட் பண்ணேன், செம பாட்டு, அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப அப்போ பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அது. ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து தம்ப்நெயில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. டக்குன்னு அவர்கிட்ட இப்போ தம்ப்நெயிலே செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இது வந்து ஒரு 3D அனிமேட்டட் லிரிக்கல் வீடியோ அப்படின்னோடனே ஐ வாஸ் லைக் மோர் எக்ஸைட்டட். ஓகே, என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். என்ன தான் ஒரு இண்டிபெண்டன்ட் டீம் அப்படின்னு இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு அனிமேஷன் ஸ்டூடெண்ட், நான் அனிமேட்டர். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. யா, ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. கிரேட் கலர்ஸ் ப்ரோ. ஆஃப்டர் பொய்யான வழியினிலே என் மனதும் விழுந்தது ஏன்? யுத்தம் போர் உலகத்திலே இந்த மனிதன் பிறந்தது ஏன்? இன்பமும் எனக்கு எனக்கு தோணுது, நான் அப்புறம் சொல்றேன். அதை உயிர் போல பதுக்கி வைப்பேன். பொல்லாத உலகத்திலே அந்த புதையலும் கிடைப்பதில்லை. காட்டுக்குள் மழை துளி பொழிகிறதே, என் கண்ணத்தில் ஒரு துளி விழுகிறதே. வானத்தில் மழை ஒன்றும் தெரியவில்லை, என் சோகத்தின் வழிகளும் குறைகிறதே. காட்டுக்குள் மழை துளி பொழிகிறதே, என் கண்ணத்தில் ஒரு துளி விழுகிறதே. வானத்தில் மழை ஒன்றும் தெரியவில்லை, என் சோகத்தின் வழிகளும் குறைகிறது. ஒரு நல்ல ஃபீல் இருக்கு, நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருக்கீங்க. லைட்டிங் அண்ட் டெக்ஸ்சர் மூலமா நல்லா பண்ணியிருக்கீங்க, செம்மையா இருக்கு. கோட் ரெசிலியன்ஸ். ஓ, உண்மையிலே அந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு ரெசிலியன்ஸ் அப்படின்றப்ப. ஓ, ரொம்ப சின்ன விஷயம், பட் செம்ம, நான் சொல்றேன். ஓ, செம்மையா பண்ணிருக்கீங்கப்பா. பிளெண்டரா? Just a minute guys, இந்த ஆட் ஓடி முடிஞ்சிட்டோம். ஆட் தான் நினைக்கிறேன். So what is ClickUp? Okay, ClickUp is கடைசியா நம்ம அந்த கிரெடிட் பேஜ்க்கு வந்துருவோம். ஏன்னா செம்மையாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்கிறேன்னே, இது வந்து லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து இது ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவா அப்படின்றது. ஏன்னா த குவாலிட்டி ஆஃப் த சவுண்ட் அண்ட் த வீடியோ ரெண்டுமே பயங்கர காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. இதுக்கு இது சலிச்சதில்லை, அதுக்கு இது சலிச்சதில்லைன்ற மாதிரி இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் லிரிக்ஸ் பை ருத்ரா ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்கள் வாய்ஸ் ஒரு கட்டத்தில் ஹிப்ஹாப் தமிழ் வாய்ஸை ரிசம்பிள் லைட்டாக ஒரு இடத்த ரிசம்பிள். அந்த முக்கியமாக அந்த ரெசிலியன்ஸ் பாட்டில் அது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற எனக்கு மியூசியம் இருக்குது ஞாபகம் வந்துச்சு லைட்டாக. உங்கள் வாய்ஸ் அது நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பாடிருந்தீங்க ப்ரோ. லிரிக்ஸ் வந்து செம்ம காம்ப்ளிமெண்டிங் டு த மியூசிக் நல்லா இருக்குது. அதை வந்து ஒரு நாட்ச் ஹையராக வந்து லிரிக்ஸ் ஏற்றி விட்டுருது, செம்மையாக பயங்கரமாக பண்ணியிருக்கேன். அதை விட பயங்கரமாக ஏற்றி விடுறது வீடியோவை இந்த 3D அனிமேஷன் தான். ஒண்டர்ஃபுல், அமேசிங் ப்ரோ, வேறு லெவல். அருண்குமார் அவர் தான் பண்ணியிருக்காரு. செம்மையான வீடியோ, செம்ம எஃபர்ட் போயிருக்கு, செம்ம ஒர்க் போயிருக்கு. அதான் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க கைஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. நான் இங்கேயே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இங்கே. ஏன்னா அந்த கலர்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
அந்த ரெட் ப்ளூ மேலே அந்த yellow, அந்த yellowவில் பாஸ் பண்ண முடியல, அந்த yellowவில் கூட அது வெறும் பியோர் yellow கிடையாது, ஒரு ட்ராப் ஷேடோ பிளாக் இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு அவுட்டர் க்ளோ ஒன்று இருக்குது, ரெட்டில் வந்து ஒரு க்ளோ கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. அதான் சின்ன சின்ன விஷயங்கள் இட் லிட்டரலி அப்லிஃப்டட் த வீடியோ. இது வந்து டக்குன்னு ஒரு ரெட்ரோ ஃபீலும் கொடுக்குது, ஒரு விண்டேஜ் ஃபீலும் கொடுக்குது, ஒரு ஸ்டைலைஸ்டான ஒரு ஃபீலும் கொடுக்குது. சூப்பர் ஃபாண்ட்ஸ் செம்மையாக இருக்குது, டிசைன் வைஸே செம்மையாக இருக்குது. இந்த ஹெட்டிங், சப் ஹெட்டிங், இந்த இது பாடி எல்லாமே, எல்லா ஃபாண்ட்டும் செம்ம காம்ப்ளிமெண்டிங்காக செம்ம ஏஸ்தட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அதான் சொல்கிறேன், நான் ஒரு டிசைன் ஸ்டூடெண்ட்டு, அதனால் எனக்கு பயங்கரமாக இது எக்ஸைட் ஆகுது. இது வந்து ஒரு இப்போ இது பாராலாம் வந்துச்சா, ஸோ அதெல்லாம் இருக்க இப்படி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ஒரு படத்துக்கு வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒன்று இருக்குது, இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, பயங்கரமாக செய்கிறாங்க வேறு லெவல். அது வந்து எந்த இதுலையும் பயங்கரமாக செய்கிறாங்க, செம்மையாக செய்கிறாங்க. பட் என்னென்னா இப்படி பட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு லிரிக்கல் வீடியோ, ஏன்னா அவங்களுக்கு லிட்ரலாக இது வந்து ஒரு ஆசை, ஒரு பேஷனில் செய்கிற ஒரு விஷயம், இது எங்கே போய் ரீச் ஆகும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ரீச் ஆகணும், நம்ம வெளியே போய் நம்ம வாய்ஸ் கேட்கணும், நம்மளோட படைப்பை எல்லோரும் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துடணும் அப்படின்றத வந்து ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. முக்கியமாக அந்த பின்னாடி அந்த 3D அனிமேஷன் இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டைலிஷ் மேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டைல் வந்து நான் எதில் பார்த்தேன் தெரியுமா, இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பைடர்மேன் ஆஃப் அந்த ஸ்பைடர்ஸ் அனிமேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பைடர்மேன் வந்து இந்த மாதிரி இருப்பார். எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன் எனக்கு வந்து இது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒர்க் டு டூ கைஸ். நான் ஒரு 3D அனிமேட்டராக நான் சொல்கிறேன், நான் பிளெண்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சவனாக சொல்கிறேன், இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ, இட்ஸ் நெவர் அன் ஈஸி திங் டு டூ. அண்ட் யா, இந்த ஃப்ரேம் பார்த்துட்டு எனக்கு மண்டைக்கு வந்த ஒரே விஷயம், டக்குன்னு ஒரு நாள் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த லிரிக்ஸும் சரி, அந்த மூட் ஆஃப் த சாங்கும் சரி, இந்த ஃப்ரேம் டக்குன்னு எனக்கு ஒரு நாளில் பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் திஸ் போர்ஷன் இட் லிட்டரலி ரிமைண்டட் மீ ஆஃப் யுவன். திஸ் போர்ஷன் somewhere here. யா, இது it literally reminded me of Yuvan. இந்த போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. வாவ், நான் இப்போ தான் கவனிக்கிறேன் எவ்வளோ டைனமிக்காக இருக்குது வீடியோன்னு. இந்த ஃப்ரேம் பாருங்கள். ஓகே, இங்கே இருக்கிற லைட்டிங் பாருங்கள், இங்கே இருக்கிற லைட்டிங்கு, இப்போ இந்த லைட் அப்படியே இப்படி போயிடும். ஓகே, அப்படியே போகுது, அந்த லைட் இப்படி வந்தோடனே இந்த மரம்லாம் லைட்டப் ஆகுது. நினச்சிருந்தா அந்த லைட்டை நவுத்திருக்க தேவையில்ல, அது ஒன்று இருக்குது. நினச்சிருந்தா அந்த டெக்ஸ்சரை மாற்றிருக்க தேவையில்ல. அது ஜஸ்ட் ஒரு டைனமிக் ஆட் பண்ணுறதுக்கு தான். எவ்வளோ டைனமிக்காக ஒரு விஷயம் ஆட் ஆன் ஆகுதோ அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்றது இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். செம்ம ஒர்க் பண்ணியிருக்கீங்க 3D அனிமேஷனில், வீடியோ வைஸ் செம்ம ஒர்க். இது சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ் வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸாஜரேட்டட் கிடையாது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், திஸ் இஸ் தி பெஸ்ட் independent music album I've reacted till now. Honestly, my honest opinion, I'm really superbly impressed with the video, with the visuals, with the lyrics, with the song, everything bro. இது வந்து அதான் சொன்னேன், எல்லா நிறைய ரியாக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய நல்லா இருக்கும். சில இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம், கண்டிப்பாக அடுத்த வாட்டி செமையாக பண்ணுங்க எவ்வளோ சொல்லியிருக்கேன். யாரையும் வந்து நான் வந்து ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னதே இல்லை. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வாட்டி இன்னும் செமையாக பண்ணுங்க அப்படின்ற ஒரு லெவலில் தான் இது பண்ணிவிடுவேன் எப்பயுமே. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு தேவையான ஒரு புஷ்ஷே அதுதான். ஸோ அப்படின்றப்ப இவங்க செம்மையாக ஒன்று பண்ணியிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட ஸ்டாண்டர்டே அவங்க உடச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கணும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம்க்கு அப்படின்ற லெவலுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. லிட்ரலி இட்ஸ் ஹை ஆன் ஸ்டாண்டர்டுங்க. செம்மையாக இருக்குது, விஷுவலி சரி, மியூசிக்கலி சரி, மிக்சிங் வைஸ் எனக்கு ஆடியோவில் எந்த குறையுமே தெரில, சிங்கிங்கில் எந்த குறையுமே தெரில, எல்லாமே கிளியராக கேட்குது. எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரி ஆடிபிள் அப்படின்றப்ப இட்ஸ் அமேசிங் டு see a budding team work like thisல. எல்லோரும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு இறங்குறது வேறு ஒன்று இருக்குல்ல.
ஸோ அதான் இன்னொன்று ஒரு டீம், அந்த டீம் ஒர்க் பயங்கரமாக ஒரு கோஆப்ரேட்டிவாக செம்மையாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ கைஸ், ஐ நோ ஐம் ரேவிங் டூ மச், பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஐ ரியலி லவ் இட். ஐ ரியலி லவ் இட். கங்க்ராட்ஸ் ஃபார் த ரிலீஸ். கண்டிப்பாக இது எங்கே போய் சேரணுமோ அது அங்கே போய் சேர்ந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு இதை எடுத்து தரணும் நான் வேண்டிக்கிறேன். சூப்பர், செம்ம சாங், செம்ம வீடியோ, செம்ம ப்ரெசன்டேஷன். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் இன்னொன்று கலர் நான் கவனித்தேன், இங்கே ஆஃப்டர் மேத் வந்து டோட்டலி ஒரு ரெட் ஷேட் வந்து பயங்கரமாக டாமினண்ட்டாக இருக்குது. கடைசி இங்கே ரெசிலியன்ஸ் ஒரு அப்ளிமெண்ட் வேணும் அப்படின்றப்ப கலர்ஸ் ஒரு மாதிரி பிரைட் ஆகிடுது. இட்ஸ் மோர் ஆன் ப்ளூ எல்லோ. ரெட்டு வந்து அது சன் மட்டும்தான் ரெட்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச, வேறு எங்கேயுமே ரெட்டு வந்து பார்க்கல. அண்ட் இன்னொன்று இந்த இடி, இங்கே வந்து இடியை காமிச்சாங்க, ஒரு ஓவர்லேயாக இடி வந்துட்டு போணுச்சு. ஆனால் ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியா இங்கே மறுபடியும் அந்த இடி வரும்போது என்னாச்சு, நெகட்டிவாக அந்த விஷுவலாக காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ சன் மட்டும் தான் ரெட்டாக இருக்குவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக. அது ஒரு விஷுவலி ஒரு இதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன ஐடியாவில் பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் தெரியுது. பட் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அவள் நல்ல வேலை மறந்துருப்பேன் இந்த விஷயம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாண்ட்டுக்கு, சின்னதாக ஒரு பிளெண்டிங் மோட். அது தேவையே இல்லை. ஒயிட் கலர் போட்டால் இது ரெண்டுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்திருக்கோம், நம்மளால் படிக்க முடிஞ்சிருக்கோம் ஒயிட் கலரு. பட் அது ஒரு சின்ன ஒரு டைனமிக் ஆட் பண்ணும் அந்த வீடியோக்கு. எவ்வளோக்கிலோ அந்த டைனமிக் ஆட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ள வீடியோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணால் தான் அது வந்து செம்மையாக இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன்னா, இட்ஸ் ரியலி worth it to tell. ஏன்னா ஒரு டீம் பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்மளால் எவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது பூஸ்ட்லாம் தாண்டி ஐ எம் லிட்டரலி ரேவிங். ஏன்னா செம்ம ஒர்க். ஐ நோ திஸ் வீடியோ இஸ் லாங் அண்ட் ஐ எம் literally repeating myself by telling you this is summer work, but yeah, that's the truth. Guys, you've rocked it. Keep rocking. I'm really waiting for your next project, so keep rocking. கண்டிப்பா இது உண்மையிலே ஒரு சம்பவமான ஒரு மியூசிக் வீடியோ, நல்ல ஒரு பாட்டு. I really loved it. Love the lyrics too. லிரிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப அப்படியே லெத்தாஜிக்காக இருக்குது சம்டைம்ஸ். ரொம்ப பேசுகிற இதில் லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு வெரி ரெப்பிட்டேட்டிவாக வெரி இதாக, இது கரெக்டாக இருக்குது. அந்த நீங்கள் போகிற சப்ஜெக்ட் அந்த கோருக்கு கரெக்டாக ட்ரூவாக இருக்குது லிரிக்ஸ். ஐ லவ்ட் இட். ஸோ ஐ லிட்டரலி லவ்ட் எவ்ரி திங். அதுதான் இப்போ. ஸோ சூப்பர் கைஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக ரீச்சுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.